வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா, சால்டரிங் அயனில் வந்து கீட்டு வரலைன்னா அந்த பழுதை வந்து நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிதாக வந்து சால்டரினை வாங்கி பயன்படுத்துகிற நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கீட்டு வரலன்னு சொன்னால் அந்த பழுதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ செஞ்சிருக்கிறேன். இந்த வீடியோவில் ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சோல்டரிங்கில் வந்து கீட்டு வரலை அப்படின்னா அந்த பழுதை வந்து நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிதாக ரிப்பேர் பண்ணுறதுக்காக சால்டரின் வாங்கி பயன்படுத்துகிற நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சால்டரின் வந்து நல்லா வேலை செஞ்சு கொண்டிருக்கும் இருந்த வாக்கில் இந்த சால்டரிங்கில் வந்து கீட்டு வரலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த பழுதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி புதுசாக வாங்கி பயன்படுத்துகிற நண்பர்களுக்காகவே இந்த வீடியோவை வந்து செஞ்சுருக்கிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இந்த சால்டரிங்கில் வந்து கீட்டு வரலைன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு நாம் எப்படி செக் பண்ணி அந்த பழுதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் ஒரு சால்டரிங் அயன் வந்து கீட்டு வரலை, புதுசாக வாங்கி ஒரு கொஞ்ச நாள் பயன்படுத்தியிருப்பீங்க. அதுக்கிடையிலே உங்களுக்கு கீட்டு வராமலுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பழுதை வந்து நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு ஈஸியாக செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை ஒன் பண்ணிட்டேன். இதில் வந்து டயோடு சிம்பிள், பஸர் சிம்பிள் அடையாளம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்டல் மல்டிமீட்டருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இந்த பஸர் சிம்பிள் அடையாளம், டயோடு சிம்பிள் அடையாளம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற இந்த சால்டரிங் அயன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் ஆகக்கூடியது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தான் எலிமெண்ட் கோயில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஹீட் ஆகும். இப்போ வந்து நாம் இந்த சால்டரிங் அயனை வந்து பிரிக்காமலுக்கே நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி இது இந்த எலிமெண்ட் கோயில், அதாவது கீட்டிங் எலிமெண்ட் கோயில் பழுதாகிருச்சுன்னா எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது இந்த பவர் கேபிள் வயர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 பின். இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த 2 பின்லேயே வச்சு நாம் செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ டயோடு சிம்பிள் மோடில் வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து வாங்கி பயன்படுத்துகிற நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணி பார்க்குறது எப்படின்னு தெரியாமலுக்கு இருக்கும். 2 பின் வயர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வச்சு நான் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் இப்போ டிஸ்பிளேயில் பாருங்கள், டிஜிட்டல் மல்டிமீட்டர் டிஸ்பிளேயில் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரீடிங் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சால்டரிங் அயன் வந்து நல்லா இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த மாதிரி நாங்கள் எப்படி வச்சாலும் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ரீடிங் காட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரீடிங் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்கிற எலிமெண்ட் கோயில் வந்து இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கட் ஆகிரும், டேமேஜ் ஆகிரும். அது கட் ஆகிருச்சுன்னு சொன்னால் அந்த கோயில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பின் ரெண்டுலேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் வராது. இந்த மாதிரி ஒரு ரீடிங் வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீடிங் மட்டும்தான் காட்டும். இங்கே வந்து எந்த ஒரு இலக்கமும் உங்களுக்கு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்குது. இப்போ இந்த கீட்டிங் எலிமெண்ட் கோயில் இதில் வந்து நல்லா இருக்கிறபடியாக நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் எங்களுக்கு வந்து இந்த கீட்டிங் எலிமெண்ட் கோயில் நல்லா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பவர் கேபிள் வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற 3 ஸ்க்ரூ ஆணியும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த பவர் கேபிள் வந்து கட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் கோயில் வந்து கீட் ஆகாமலுக்கு இருக்கும். இந்த பவர் கேபிள் வந்து இடையில கட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் வராமலுக்கு இருக்கும். நீங்கள் ஒருக்கா பிரித்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கிறபடியாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ரீடிங் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரித்து பாருங்கள். ஒன்று இந்த இடத்துல வந்து பவர் கேபிள் வந்து கோயிலிருந்து கட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால்
இந்த இடத்துல கட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கிற எலிமெண்ட் கோயில் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் கோயில் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி புதுசாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கி வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாம் வந்து எங்களுக்கு வந்து இந்த 60 பேட்சில் கொடுத்துருக்கிற இந்த சால்டரிங் அயனில் வந்து ஹீட் வரலை அப்படின்னா நாம் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ள முடியும், அதாவது சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் இதையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பவர் கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் கேபிளை வந்து நாம் இதில் இந்த 2 கோயிலுண்ட இந்த 2 டெர்மினல்லையும் தான் நாங்கள் வந்து அதை வந்து கனெக்ஷன் கொடுப்போம். இதில் தான் கனெக்ஷன் கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல இருந்து நாம் கொடுத்துருக்க கனெக்ஷன் வந்து இந்த பவர் கேபிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கனெக்ஷன் கட்டாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு ரீடிங் வந்து காட்டாது. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டும் வராது. அதை வந்து நீங்கள் ஒரு சரி பாருங்கள். அப்படி அதை சரி பார்த்து சரி வரலைன்னா நீங்கள் அந்த பவர் கேபிளை வந்து அதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரீடிங் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் கோயில் வந்து நல்லாவே ஒர்க்கிங் ஆகுது. அதனால் இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சால்டரிங்கில் கொடுத்துருக்கிற எலிமெண்ட்டை வந்து தனியாக கூட வந்து நீங்கள் பிரித்து வச்சு கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது. இதில் வந்து மைனஸ் ப்ளஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படியும் வச்சு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். பார்த்தீங்களா, நல்லா வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யாருக்காக நான் வந்து செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிதாக வந்து நண்பர்கள் வாங்கி இந்த சோல்டரிங் பயன்படுத்துவாங்க. ஏன்னு சொன்னால் எல்லா நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக்கில் வர சின்ன சின்ன பழுதுகளை நாமளும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு வாங்குவாங்க. வாங்கி ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது ஹீட் வராமல் போயிடுச்சுன்னா அதில் வந்து என்னத்தினால அந்த பழுது வருதுன்றது தெரியாமலுக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி புதிதாக வந்து வாங்கி பயன்படுத்துகிற நண்பர்களுக்காக இந்த வீடியோ செஞ்சுருக்கிறேன். நல்லது நண்பர்களே, இந்த மாதிரி தான் சால்டரிங் அயன் வந்து இந்த மாடலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் வேறொரு மாடலில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இதில் வந்து ஹீட் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு ஈஸியாக செக் பண்ணி இந்த பழுதை வந்து தெரிஞ்சு கொண்டு நீங்கள் வந்து புதுசாக இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டை வாங்கி ரீப்ளேஸ் பண்ணி, அதாவது சேஞ்ச் பண்ணி நீங்கள் மாற்றி சரி பண்ண முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.